வணக்கம். விளையாட்டுச் செய்திகள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கு. அதில் ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. 98லேருந்து 120 இடங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைக்குமாம். 92லேருந்து 110 இடங்கள் வந்து திமுக, அதிமுக 22லேருந்து 32, நாம் தமிழர் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு விஜய் கட்சியோட உண்மையான ஒரு தொண்டர், ரசிகர், எல்லாருமே ரசிகர் தான், தொண்டர் இப்போதைக்கு யாரும் இல்லை, ரசிகராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே விஜய் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களை யாராலும் இது பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. இல்லைப்பா ஆசை இருக்குது பட் வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியை புரிஞ்சு உங்கள் மைண்டுக்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அறிவாளி, நார்மல் மனுஷன்னு சொல்லலாம். உங்களோட கணிப்பு டிவிகே எத்தனை இடங்கள் வெற்றி பெறலாம், ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர், அதாவது ஆசையை சொல்லக்கூடாது, உங்களோட அறிவுக்கு உட்பட்டு எது ரியாலிட்டி பாசிபிளோ அதை மட்டும் சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிறுவனம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கணிச்சிருக்கிறாங்க, முக்கால்வாசி கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து போன எலெக்ஷனில் வந்து என்டிஏ கூட்டணி 300க்கும் மேற்பட்ட, அதாவது நிறைய இடங்கள் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு அது கரெக்டாக இல்லை. ஸோ பெரிய செல்வாக்கு இருந்துச்சு அப்படின்னா எப்படினாலும் இந்த கருத்து கணிப்பு முடிவு மாறும் அப்படிங்கிறது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ விஜய் கட்சி ஒன்றும் ஏழை கட்சி கிடையாது, தெரிஞ்சிருக்கும். மே 4 ஒரிஜினல் ரிப்போர்ட் வரப்போகுது. ஸோ அன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கருத்து கணிப்பு எடுக்கிற நிறுவனங்கள் என்கிட்டையும் கேட்டிருந்தாங்க, உங்களோட இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் என்னோடய பதிலை சொல்லியிருந்தேன். எந்த நிறுவனம் கேட்டாங்கன்னு தெரில, ஏன்னா நிறைய நிறுவனம் எடுத்திருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு நிறுவனம் என்கிட்ட கொஷின் கேட்டாங்க. நான் ஸ்ட்ராங்காக வந்து ஏடிஎம்கே பாசிபிள், அதாவது என்னோடய விஷ் ஏடிஎம்கே வரணும், ஆனால் வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு தொங்கு சட்டமன்றம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் டிவிகே கட்சியாக இருக்கும், ஓட்டு நிறைய பிரிச்சிருப்பாங்க, அதனால் தொங்கு சட்டமன்றம் வரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ டிவிகேவை குறைச்சி நாம் மதிப்பிடவே முடியாது. பர்சன்டேஜ் அடிப்படையில் ஓட்டுகள் எக்கச்சக்கமாக வாங்கியிருப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. பட் சீட்ஸ் தான் முக்கியம். சீட்டு பொறுத்த வரைக்கும் பெரம்பூரில் விஜய் மேபி வெற்றி பெறலாம், செங்கோட்டையன் அவர்கள் பழைய முகத்துக்காக வெற்றி பெறலாம், ஏன்னா அவர் தோற்றதே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கு பிறகு சென்னையில் வேறு ஏதாவது ஒரு தொகுதியில் கிடைக்கலாம். ஸோ செல்வாக்கு மிகுந்த ஆட்கள் இருக்கிற ஏதாவது தொகுதி இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல மேபி கிடைக்கலாம், அவ்வளோதான். அப்ராக்சிமேட்லி 3 ஃபிக்ஸடாக வந்து 1 இவ்வளோ சொல்லலாம். டிஎம்கே இவங்க ஓட்டு பிரித்ததுனால, இவங்களும் நாம் தமிழர் ஓட்டு பிரித்ததுனால தனிப்பட்டு ஒரு முடிவு அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. அதாவது திமுக வெற்றி பெறலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. அதிமுக வெற்றி பெறலாம், கம்மியான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 2 பேருக்குமே வாய்ப்பு கிடைக்காம தொங்கு சட்டமன்றம் அமையலாம். டிவிகே மற்றும் நாம் தமிழர் அவங்களோட உதவியை ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருக்கலாம். இதுதான் ரியாலிட்டி ரிசல்ட். அடுத்ததாக விஜயோ சீமானோ ஓரளவு கணிசமான சீட்ஸ் வச்சுருந்தாங்க, அதே நேரத்தில் தொங்கு சட்டமன்றம் இருக்குது அப்படின்னா அவங்க காட்டில் மழை அப்படியும் அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காரைக்குடியில் வந்து கிட்டத்தட்ட சீமான் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மற்ற தொகுதிகளும் இல்லை. ஸோ நாம் தமிழர் பக்கத்தில் ஒரு தொகுதி இருக்குது, விஜய் பக்கத்தில் ஒரு 2 தொகுதி இருக்குது. இப்படி இருக்கிற நிலமையில் தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நான் முதலமைச்சராகவேன்னு டிமாண்டு விஜய் வைக்கலாம், வச்சாலும் கேட்டு தான் ஆகணும். இல்லைனா வந்து நான் ஒரு தொகுதி வச்சுட்டுனா அவ்வளோ கேட்பாங்க, பட் கொடுக்க மாட்டாங்க. பட் நிறையா டிமாண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்க, நிறையா டிமாண்ட்ஸ் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்துலேயும் பங்கு கேட்பாங்க. அவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது. அவங்க தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சால் இந்த தனியாக இருக்கிற ஆட்கள் ஏதாவது தொகுதி ஜெயிச்சிருந்தால் அவங்களுக்கு அவ்வளோ லாபம் இருக்குது. நிறைய திரைப்படத்தில் கூட வந்திருக்கும், முதலமைச்சர் பதவி கூட கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் வந்துச்சு, அவர் பேர் என்னது, விஜய் ஆண்டனி ஒரு படத்தில் வந்து முதலமைச்சராக இருப்பார். அதுக்கு பிறகு பழைய படங்கள் நிறையா படங்களில் இருக்குது. பட் அது சினிமா. ரியாலிட்டிக்கு 1 சீட்டு 2 சீட்டு 10 சீட்டை வச்சுன்னா முதலமைச்சர்னா கொடுக்க மாட்டாங்க, போங்கடா ரீஎலெக்ஷன் வச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் வந்து நிறைய சலுகைகள், நிறைய ஆட்சி அதிகாரங்கள், டிமாண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சா டிவிகே நாம் தமிழர் பற்றி எதுவும் பேச்சு இல்லை. டிவிகே வந்து சில தொகுதிகளோட அதிமுக கூட இணைஞ்சு ஆட்சி அமைக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.